Hello friends, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு புதுமையான ரசம் ஒன்று பார்ப்போமா? சாத்துக்குடி ரசம். சில நேரம் நம்ம வாங்குற சாத்துக்குடிகள் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும், சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சாத்துக்குடிகளை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சிம்பிள் அண்ட் குவிக் ரசம் ஒன்று பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தோட. வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரசத்துக்கு மசாலா அரைச்சிக்கலாமா? ரசம் பொடி அரைச்சிக்கலாமா? கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், 2 இல்லை 3 காஞ்ச மிளகாவும், இது உங்களோட காரத்துக்கு ஏற்றபடி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 10 மிளகு. இது நீங்கள் காரத்துக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரசம் வைக்கிற பாத்திரத்தை எடுத்துக்கலாம். நான் யூஸ்வலாக இந்த சட்டியில் தான் ரசம் பண்ணுவேன். ஸோ இதில் ஒரு தக்காளி போட்டுக்கிறேன், ஒரு பச்சை மிளகாயை இப்படி கிள்ளி போட்டுக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் போட்டுக்கிறேன், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், கல்லுப்பு போடுறேன். இதோட கொத்தமல்லியோட தண்டு மட்டும், இந்த தண்டில் வந்து நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ஸோ நம்ம சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு கையில் இதை நல்லா மசிச்சு விடுங்க. அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்குங்க நம்மளோட ரசத்துக்கு. மிக்சியில் போட்டு நம்ம இது பண்ணுறதை விட இந்த மாதிரி கையில் லேசாக மசிச்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கல்லுப்பு போட்டிருக்கிறதுனால நமக்கு நல்லா மசிக்க வரும் அது. ஸோ மசிச்சு கொடுங்க. இதோடு இப்போ நான் 1 கப் அளவுக்கு கரைச்சி வச்ச புளி தண்ணீர் ஆட் பண்ணுறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். நம்ம என்னதான் ரசப்பொடி போட்டோம் அப்படின்னா கூட நம்மளோட சாம்பார் மிளகாய் தூளில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டோம்னா நம்ம ரசத்தோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது என் அம்மாவோட டிப்பு, ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த ரசப்பொடியையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நமக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அதை ஊற்றிக்கலாம். நான் வந்து இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி இதில் ஊற்ற போகிறேன். நான் இப்போ இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். ஊற்றி இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இந்த ரசம் வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வர வரைக்கும் தான் நம்ம கொதிக்க விட போகிறோம். ரசத்தை வந்து ரொம்ப கொதிக்க வச்சோம்னா ஒரு கசப்பு தட்டி அதோட வாசனைலாம் போயிடும். இப்போ இது கொதிக்கட்டும். ரசம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து கொதிச்சு வர ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? இதுதான் இதுக்கு மேலே இதை கொதிக்க விடக்கூடாது. இப்போது 1 கப் அளவுக்கு சாத்துக்குடி ஜூஸ் எடுத்து வச்சதற்கு இதை கலந்துடலாம். கலந்துட்டு உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகள் போட்டு தாளித்து கொட்டினா நம்மளோட ரசம் ரெடி. கொத்தமல்லி இலைகள் சேர்க்குறேன். நம்ம நெய்யோ எண்ணெயோ காய வச்சேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இலைகள் போட்டு தாளித்து கொட்ட வேண்டியது தான். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கொட்டினா நம்மளோட சாத்துக்குடி ரசம் ரெடி. சாத்துக்குடி ரசம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. மீண்டும் இன்னொரு அருமையான ஆரோக்கியமான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.